ரேஷன் சேலை வீட்டில் சும்மாவே வச்சுருக்கீங்களா? அதை வச்சு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களை தாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. இதனால நம்மளுடைய பணமுமே சேவ் ஆகும். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரேஷன் சேலை எடுத்திருக்கேங்க. ஒரே கலரில் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு கலரில் இருந்தாலும் அதை நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன் சேலையை 2ஆக மடக்கி இந்த மாதிரி போட்டு அப்படியே ஃபுல் லென்த்துக்கு வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். சேலையை 2ஆக மடித்தோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சேலையை நான் 2ஆக மடக்கி அப்படியே 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சேலையில் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதனால நம்மளுடைய மணியும் சேவ் ஆகும். ரொம்ப அழகா ஈஸியா இந்த சேலையை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இந்த மாதிரி நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 பீஸ். ஒரு சேலையில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் பெட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஒரு பெட் கவர் தாங்க தைக்க போகிறோம். நார்மலான பெட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த இரும்பு கட்டிலுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெட் கவர் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரேஷன் சேலையை அப்படியே 2ஆக மடக்கி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு ரேஷன் சேலையை உங்களுக்கு நல்ல கரெக்டான பர்ஃபெக்டில் நான் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சேலையை நீங்கள் அப்படியே தனியாக கட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். இந்த மாதிரி 4 5 மடக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த பெட்டுக்கு அகலமான ஒரு பீஸ் வரும்ல, அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடக்கி போட்டு கட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பிசிறு தட்டாமலேயும் இருக்கும். மீடியம் சைஸ் பெட்டுக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு வருது. இந்த ஒரு ஜான் அளவு வச்சு நம்ம கட் பண்ணாமல் இது நல்லா நேராக அழகாக பிசிறு தட்டாமல் இந்த சேலையை நம்ம நீளமாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சேலையை 4 5 3 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்டான காலண்டர் அட்டை எடுத்துருக்கேன். இந்த காலண்டர் அட்டையும் அந்த நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா கையில் ஒரு ஜான் அளவுக்கு, இந்த அளவுமே வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஜான் அப்படின்னா ஒரு ஜான் வச்சு நம்ம கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இந்த சைடில் வந்து நம்ம 2 பக்கமுமே இந்த கவர் நம்ம கட் பண்ணுறோம்ல 2 சைடுமே வச்சு நம்ம தப்போம். அதனால் வந்து ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு எச்சா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலண்டர் சைஸுக்கே நான் வச்சு நல்லா அழகாக லென்த்துக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டேன். நம்ம ஸ்கேல் வச்சு போடுறத விட இந்த மாதிரி காலண்டர் வச்சு போடுறனால கொஞ்சம் கூட நமக்கு வந்து அகலம் சைஸ் அதெல்லாம் கம்மி வராமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாதிரி பெட் கவர் தைக்கும் போது இந்த மாதிரி ஒரு காலண்டர் வச்சு நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக வரும். இந்த காலண்டர் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நமக்கு மெஷர்மெண்ட் டேப்பு ஸ்கேல் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அழகாக இந்த காலண்டர் வச்சியே நம்ம அளந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலண்டருடைய அகல வாக்கில் தான் வந்து நான் வச்சு கோடு போட்டிருக்கேன். இதே அகலத்துக்கு வந்து நான் கட் பண்ணியும் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபெக்டாகவும் இருக்குங்க. ரேஷன் துணியில் பிசிறுமே தட்டாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி உங்கள் வீட்டில் நார்மலான ஒரு இரும்பு கட்டிலுக்கு நார்மலான பெட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், நல்லா அழகாக ஈஸியாக வரும். கொஞ்சம் கூட பிசிறே தட்டாதுங்க. இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த கரையை தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு லென்த்தாக சேலையை நீங்கள் போட்டு கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி 4 5 3 மடக்கி போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம எப்படி வச்சு அட்டாச் பண்ணி தைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2 பார்ட்டாக வந்து சேலையை கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைங்க, அதில் வந்து இந்த கரையை நம்ம வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். அது எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பெட் கவராக இருந்தாலும் ½ அன் ஹவரில் நீங்கள் அழகாக தைச்சி கொடுத்துருவீங்க. இது நீங்கள் வெளியெல்லாம் தைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பெட் கவர் தைக்கிறதுக்கே வந்து 200 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம கிட்ட ரேஷன் சேலையும் தையல் மிஷினும் இருந்தால் வீட்லேயே நம்ம அழகாக இந்த பெட் கவரை நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ ரேஷன் சேலை நம்ம லென்த்தாக போட்டிருக்கோம்ல, அந்த லென்த்தில் வந்து நம்ம கட் பண்ண அந்த கரை பகுதியை வச்சு ஃபுல்லாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பீஸில் வந்து இந்த கரையை வச்சு ஃபுல்லாக தச்சுக்கிட்டே வரணும். அப்படியே 4 பீஸ், அதாவது இந்த லென்த் 2 பக்கம் லென்த் வரும், ஒரு பக்கம் அகலம் வரும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே ஒரு பீஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடணும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப
ஈஸியாக இருக்குங்க, சிரமமே இருக்காது. நல்ல பர்ஃபெக்டான அளவு வந்துடும். ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து தச்சிடலாம். ரொம்ப சிரமம்லாம் இல்லை. ஒரு பீஸை நம்ம 2ஆக போட்டுட்டோம். இன்னொரு ரேஷன் சேலையை அகலமாக கட் பண்ணியிருக்கனால இது சுற்றி வர அகலத்துக்கு அந்த கட் பண்ண அந்த கரை வந்து சரியாக போயிடும். நம்ம 2 ரேஷன் சேலை ஃபுல்லாக எடுத்திருக்கனால நமக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக இந்த கரையை வச்சு தச்சுட்டு வந்துடலாங்க. எந்த பக்கமுமே நமக்கு வந்து அந்த டேமேஜ் ஆகிறது அல்லது பிசிறு தட்டுறது அதெல்லாம் வரவே வராது. அழகாக ஒரு ரேஷன் சேலையை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டோம். இன்னொரு ஒரு ரேஷன் சேலையை வந்து கரையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுவுமே அந்த நீல வாக்கில் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதனால் வந்து அந்த ரேஷன் சேலை லென்த்தும் இந்த ரேஷன் சேலை லென்த்தும் ஒரே மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக தச்சுட்டேன், மேலேயுமே நான் இந்த மாதிரி தச்சுட்டேங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி முக்கோணம் மட்டும் மடச்சி விட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேல் பகுதியில் அந்த பெட் கவர் வரும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாகவும் இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும், எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது. இப்போ நான் லைட்டாக அந்த முக்கோணம் மாதிரி வச்சு தச்சுட்டேனாங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறத வந்து அப்படியே நம்மளுக்கு தைக்கும் போது நல்லா லென்த்து நீளமாக அகலமாக வந்துடும். எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராது. நம்ம அந்த மூலையில் வரும்போது மட்டும் ஒரு முக்கோணம் மட்டும் சின்னதாக ஒரு டாட் சுருக்கம் வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸில் வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த கரை வச்சு ஃபுல்லாக 4 பக்கம், அதாவது 3 பக்கமும் தைச்சிட்டேன். அதாவது 2 பக்கம் நீளம் வரும், ஒரு பக்கம் அகலம் வரும். இந்த தச்ச கரையை வந்து அதே மாதிரி இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம்ல, இதுலேயுமே அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம ஃபுல்லாக தச்சுட்டு வந்துடணுங்க. நம்ம எப்படி அந்த பழைய பீஸுக்கு தைச்சோமோ அதே மாதிரி தச்சிடணும். இந்த நீளத்துக்கு இந்த மாதிரி நீளம் ஃபுல்லாக தச்சுக்கிட்டே வரணும். அந்த அகல வர சைட்லையும் நம்ம அந்த டாட் முக்கோணம் ஒன்று வச்சோம்ல அதே மாதிரி தச்சுட்டு வந்துடணும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தச்சிங்க அப்படின்னா 1/2 அன் ஹவரில் இந்த பெட் கவர் தச்சு எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நல்லா நீளமாக அகலமாகவும் இருக்கும், நல்லா பெர்ஃபெக்டாகவும் இருக்குங்க ஒரு நார்மலான மீடியம் சைஸ் பெட்டுக்கு. இப்போ பாருங்கள், நான் 4 பக்கமுமே தச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அந்த இடத்துல ஒரு சுருக்கம் மாதிரி வச்சோம்ல அது வந்து நமக்கு நல்லா கார்னரில் வரும். 2 கார்னர்லையும் நான் அழகாக வச்சுட்டேன். நல்லா நீளமாக இந்த லென்த்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பெட் கவர் ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டோங்க. கீழே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று வச்சு ஒரு 4 பக்கம் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதை வந்து கரெக்டாக லெட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட நாட் இல்லை அப்படின்னா ரேஷன் துணியிலேயே வந்து ஒரு நாடா மாதிரி தச்சு அதை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பெட்டுக்கு தான் நான் வந்து பெட் கவர் தச்சேங்க. இந்த மாதிரி பெட்டை வந்து நம்ம வெயிலில் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க டஸ்ட்டுகளும் போயிடும். நம்ம ரொம்ப நாள் வந்து பெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை வெயில் படுற மாதிரி நல்லா ஒரு 2 மணி நேரம் போட்டு வச்சுட்டேன். நான் வெயில் போனதுக்கப்புறம் தாங்க இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தான் நான் வந்து பெட் கவரே தச்சேன். நார்மலாக மீடியம் சைஸ் பெட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தச்சனால கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. சைடு பக்கமும் சரி அந்த சைடும் சரி நல்லா சூப்பராக அழகாக வந்து ஒரு பெட் கவர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் தான் தச்சிங்களான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரேஷன் சேலையை நான் 2ஆக மடக்கி போட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு சொல்லியிருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெயில் வருது அல்லது நம்ம கீழே செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா செடியெல்லாம் சீக்கிரமாக கருகி போயிடுது அப்படின்னா அந்த 4 மூல கார்னர்லேயும் நீங்கள் நாட் போட்டு இந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிழலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.